ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸுமே அவைலபிளா இருக்குது. சரியா? எஸ்ஐக்கு டபுள் சார்னு டெஸ்ட் பேச் போயிட்டு இருக்குது. பிசிக்கு வந்து பார்த்தோன்னா யுத்தம் செய் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேச் போயிட்டு இருக்குது. சரியா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணி உங்க டீல்ஸை கேட்டுக்கலாம். ஸோ ரெகுலர் கிளாஸஸ்மே அவைலபிளா இருக்குது. சரியா? ஸோ ஏன்னா எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் போட போறாங்க. ஸோ ஜூன் மாதம் போட்டாங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ப்ராபப்ளி செப்டம்பர் மாதம் எக்ஸாம்ஸாக இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்குள்ள சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுட்டு ரிவிஷனுக்கு ரெடியானா மட்டும்தான் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சப்ஜெக்டை ஒரு வாட்டி படிச்சுன்றது முக்கியம் இல்லை, 10 வாட்டி திரும்ப திரும்ப ரீட் பண்ணிட்டே இருந்தாலும் தப்பு இல்லை, 10 திரும்ப படித்தாலும் தப்பு இல்லை. என்ன கான்செப்ட்னா அதை என்னால் வந்து பார்த்தோன்னா சும்மா ஒரு ஸ்பார்க்ல கேட்ட அடுத்த செகண்டே ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நான் தரவாகணும். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கான வீடியோல வந்து பார்த்தோன்னா எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்னு டெஸ்ட் பேட்ச்ல கொஸ்டின் நம்பர் 13 டெஸ்ட் நம்பர் 13 தான் பார்க்க போறோம். 13 ஒரு ஜிகேல டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பார்த்தோன்னா ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டு வாங்க. எங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? நீங்க எத்தனை கொஸ்டின் 30 கொஸ்டின் நீங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 30 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா போட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஓகே, வாங்க கொஸ்டினுக்குள்ள போலாம். கொஸ்டின் நம்பர் 1, செடிமெண்ட்ரி என்ற சொல் செடிமெண்ட்ரம் என்ற டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. செடிமெண்ட்ரி அப்படின்றது படிவு பாறை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த படிவு பாறைகள் அப்படின்னு சொல்லும்போது செடிமெண்டம் அப்படின்ற வேர்ல எடுத்தாங்க. இந்த செடிமெண்டம் அப்படின்றது லத்தீன் மொழி சொல். செடிமெண்டம் என்பது லத்தீன் மொழி சொல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சரியா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, செம்மண்ணில் பயிரிடப்படும் பயிர் வகை. செம்மண் அப்படின்னு கொடுக்கும்போது ஜென்ரலா திணை பயிர்கள் தேயிலை அப்படின்னு கொடுக்கும்போது செம்மண்ணா திணை பயிர்கள் வந்து பயிரிடுவாங்க. இப்போ செம்மண் திணை பயிர். இப்போ தேயிலை அப்படின்னு சொல்லும் போது இது எங்க வருவானா சரளை மண் அல்லது மலைமண். சரளை மண் மலைமண்ல பயிரிடுவாங்க. சணல் அப்படின்னு கொடுக்கும்போது வண்டல் மண். சணல் வந்து வண்டல் மண்ல பயிரிடுறாங்க. காஃபி இந்த தேயிலை காஃபி ரெண்டுமே பார்த்தோன்னா ஒண்ணுதான், ரெண்டுமே மலை மண்ணு தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 3, கிடைமட்டமாக நகரும் வாயுவிற்கு. கிடைமட்டமாக நகரும் வாயுவிற்கு காற்று என்று பெயர். கிடைமட்டமா போனா அது காற்று, செங்குத்தா போனா காற்றோட்டம். செங்குத்தா நகரும் வாயுவிற்கு காற்றோட்டம் என்று பெயர். இப்ப கோல் காற்று, வியாபார காற்று. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா வியாபார காற்று அப்படின்னா சீசனை பொறுத்து வியாபார காற்று பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. கோல் காற்றுகள்னா வருஷம் முழுசும் ஒரே மாதிரி திசையில் வீசுற காற்றுகள் வந்து பார்த்தோன்னா கோல் காற்றுகள் என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 4, புவியில் உள்ள நீரின் அளவு. புவியில் உள்ள நீரின் அளவு எவ்வளவு இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 326 கன மைல் அளவுக்கு பார்த்தோன்னா நீர் காணப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 5, சர்வதேச இடம்பெயர்தல் மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொல்லும்போது இந்தியா. 2017 ஸ்டேட்டஸ் படி 2017ஆம் ஆண்டு புலம்பெயர்ந்தோர் பட்டியல் படி இந்தியா உலகளவில் மிகப்பெரிய சர்வதேச புலம்பெயர்ந்த நாடாக காணப்படுறது. ஸோ இங்கிருந்து பார்த்தோன்னா ஆண்களும் பெண்களும் 2 பேருமே இந்தியா விட்டு வெளியே போறாங்க. ஸோ அதிக அளவில் பார்த்தோன்னா இந்தியர்கள் வந்து பார்த்தோன்னா ஆண்கள் தான் வெளியே போறாங்க. காரணம் அப்படின்னு போகும்போது வேலை தேடி பொருளாதார நிமிடம் ஸோ தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை என்ன பண்றாங்க, எல்லாருமே வெளிநாடு போயிட்டு வேலைக்கு போறாங்க. கொஸ்டின் நம்பர் 6, ஆஸ்திரேலியாவில் உள்ள தீவுகள். ஆஸ்திரேலியாவில் காணப்படும் தீவுகள் மொத்தம் எத்தனை தீவுகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது 8222 தீவுகள். 8222 ஐலாண்டு வந்து பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா காணப்படுது. ஆஸ்திரேலியாவே பெரிய ஐலாண்டு தான். அது வந்து பார்த்தோன்னா தீவு கண்டம். தீவு கண்டம் என்று அழைக்கப்படுது. அதுல வந்து பார்த்தோன்னா 8222 குட்டி குட்டி ஐலாண்டு வந்து காணப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 7, திறந்தவெளி மிருக காட்சி டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லும்போது செரன்கோட்டி சமவெளி. செரன்கோட்டி சமவெளி என்று அழைக்கப்படுகிறது. சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 8, ஆப்பிரிக்கா கண்டம் எத்தனை நாடுகளை உள்ளடக்கியது? ஆப்பிரிக்கால மொத்தம் எத்தனை நாடுகள் பார்த்தோன்னா 54 நாடுகள். ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல 54 நாடுகள் காணப்படுகிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 9, டெட்ராய்டு நகரம் என்று அழைக்கப்படுவது. டெட்ராய்டு அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ ஆக்சுவலா மெக்சிகன் சிட்டி. டெட்ராய்டு அப்படின்னு சொல்லும்போது மெக்சிகன் சிட்டி தான் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுறது. மெக்சிகன் சிட்டி இதுதான் டெட்ராய்டு. இது சென்னை அப்படின்னு கொடுக்கும்போது இது ஆசியாவின் டெட்ராய்டு. இது ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவதுதான் எது சென்னை கொடுத்திருப்பாங்க. என்ன பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது மெக்சிகன்ல உலக அளவிலே அதிக அளவு வாகன தொழிற்சாலை உற்பத்தி மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய இடம் பார்த்தோன்னா மெக்சிகன். அதனால மெக்சிகன் சிட்டியில் காணப்படுகிற டெட்ராய்டு நகரம் தான் மெக்சிகன் சிட்டி சொல்லுவாங்க.
அதே அளவு பார்த்தோன்னா ஆசிய கண்டத்தில் மற்றும் இந்தியாவில் பார்த்தோன்னா அதிக அளவு வாகன உற்பத்தி வந்து பார்த்தோன்னா ஸோ இங்க தயாரிக்கிற கார்ல இருந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 60% கார்கள் பார்த்தோன்னா எங்க தயாரிக்கிறாங்கன்னா சென்னையில இருந்து தான் தயாரிக்கிறாங்க. அதனால இது ஆசியாவின் டெட்ரா என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 10 2016ஆம் ஆண்டு கதிர் இயக்கவியல் சார் மற்றும் சுற்றுச்சூழல் உயிர்கோள பெட்டகம் என அழைக்கப்படும் நாடு எது? ஸோ செர்னோபெலவா, ரஷ்யா, உக்ரைன் அந்த மாதிரி போறாங்க. ஸோ ஆப்ஷன் சி உக்ரைன் என்பது சரியான விடை. உக்ரைன் என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 11 மூன்றாம் நிலை பொருளாதாரம் என்பது நிதி பயன்பாடு. முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை. மூன்றாம் நிலை பொருளாதாரம் என்பது நிதி பயன்பாட்டை குறிக்கிறது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 12 2050 எத்தனை சதவீதம் நகர மக்கள் தொகை உயரம் என கணக்கிடப்பட்டுள்ளது? ஆல்ரெடி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் 43%. 43% என்ன பண்றாங்க, கிராமத்துல வசிக்கிறாங்க அப்படின்னு டேட்டா வந்து நம்ம ஆல்ரெடி 6th புக்ல பார்த்துருப்போம். ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா 2050 எவ்வளவு சதவீதம் போறோம்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 30% மக்கள் வந்து அதிகரிப்பாங்க. எவ்வளவு தொகை உயரும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. 30% பார்த்தா இன்க்ரீஸ் ஆகும். 30% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத போயிட்டு ஸோ ஆல்ரெடி பார்த்தோன்னா இருக்கிறத மொத்தமாக சேர்த்து 68%. 68% மக்களாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. சரியா? 43 கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இதுல வந்து ஒரு 25% அதிகரிச்சு 68% என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் ஆகுறாங்க. 68% இருக்குன்றத பிலீவ் பண்றாங்க. காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி. காற்றின் வேகம் அப்படின்னு கேட்கறதால ஸோ என்ன கருவி பண்ணுங்க, காற்றின் வேகம். காற்று திசை காட்டினா காற்றின் திசையை அணைக்கிட காற்று திசை காட்டி பயன்படுத்துறாங்க. காற்றழுத்த மானி அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி பியோபோர்டு கருவி. கருவின்னு கேட்கறதால பியோபோர்டு என்பது சரியான விடை. அளவுகோல் அப்படிங்கும்போது காற்றழுத்த மானி அளவுகோல் கொடுத்திருப்பாங்க. ஸோ கருவி அப்படின்னு சொல்றத பியோபோர்டு கருவி என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 14 கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு. காற்றழுத்த அளவுன்னு சொல்லும்போது 1013 மில்லிபார். 1013 எம்பின்னு எழுதியிருப்பாங்க. சரியா? எம்பி மில்லிபார் எம்பி 1013 எம்பி தான். இதுதான் இது காற்று கடல் மட்டத்தில் உள்ள அதிகபட்ச காற்றழுத்தத்தின் அளவு. கொஸ்டின் நம்பர் 15 புவியின் வளிமண்டலத்தில் ஆர்கான் எத்தனை சதவீதம் காணப்படுறது? ஸோ ஆர்கான் சொல்லும்போது 0.97% இஸ் ரைட் ஆன்சர். சரியா? மொத்த கேஸை எடுப்பாங்க. ஸோ 78% பார்த்தோன்னா நைட்ரஜனு, ஆக்சிஜன் எடுக்கும்போது 21%, கார்பன் டை ஆக்சைடு 0.03. ஸோ மீதி பார்த்தோன்னா 0.97 பார்த்தோன்னா ஆர்கான் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. சரி, ஆர்கான் என்பது 0.97 என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 16 ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாவுக்கு உதாரணம் தருக. ஒளிச்சேர்க்கை பாக்டீரியம் சொல்லும்போது சைனோபாக்டீரியம். ஸோ இதை பார்த்தோன்னா உலகில் முதலில் தோன்றிய பாக்டீரியத்துல இதுவும் ஒண்ணு. ஈயோ பாக்டீரியம் மற்றும் சைனோபாக்டீரியம் குறிப்பிட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 17 சுண்டெலிகளில் பாக்டீரியா தொற்றினை குணமாக்க பயன்படுவது. சுண்டெலிகளில் பாக்டீரியா தொற்றினை குணமாக்க பயன்படுவது. ஸோ ஆப்ஷன் சி சூடோரிடிமைசின். சூடோரிடிமைசின் என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 18 வகைப்பாட்டியல் என்னும் சொல்லை முதல் உருவாக்கியவர். வகைப்பாட்டியல் என்னும் சொல்லை முதல் உருவாக்கியவர். ஸோ கொஸ்டின் பார்க்கணும், தெளிவா பார்க்கணும். இங்க வகைப்பாட்டியல் என்ற சொல்ல முதல் உருவாக்குனது யாருன்னு கேட்கிறாங்க. ஸோ அகஸ்டைன் பைரமிடிஸ் கண்டால் இவர் தான் உருவாக்கி இருப்பார். வகைப்பாட்டியல் சொல்ல முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தோன்னா இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. 5 வகைப்பாட்டு முறை ஆரிச் விக்டேகர். ஸோ இயற்கை வகைப்பாட்டு முறைன்னு சொல்லும்போது கரோலஸ் லின்னேயஸ் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? பெந்தம் மற்றும் ஊக்கன்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நூல் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ கரோலஸ் லின்னேயஸ் அது வந்து இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. வகைப்பாட்டின் தந்தை அழைக்கப்படுவரும். ஸோ நவீன வகைப்பாட்டின் தந்தைனா கரோலஸ் லின்னேயஸ். கொஸ்டின் நம்பர் 19 முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லும்போது ஜுனாகாத் குஜராத்ல. ஜுனாகாத் என்ற குஜராத்ல காணப்படும் ஜுனாகாத் என்ன பண்ணாங்க, முதலான மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்றது. கொஸ்டின் நம்பர் 20 இந்திய விமானப்படையின் முதல் அல்லது ஒரே ஃபீல்டு மார்ஷல் யார்? அர்ஜுன் சிங். அதாவது என்ன கான்செப்ட்னா 5 அடுக்கு அந்தஸ்து கொண்ட 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஒரே ஒரு ஃபீல்டு மார்ஷல் சொல்லும்போது அர்ஜுன் சிங் மட்டும் தான். இந்தியாவில் வேற யாருமே இது வரைக்கும் 5 அடுக்கு அந்தஸ்து வந்து பரவே இல்லை. இப்போ ஷாம் மானக்சா, KM கரியப்பா அவங்க எல்லாம் பார்த்தோன்னா ஃபீல்டு மார்ஷல். அவங்க எல்லாமே ஃபீல்டு மார்ஷல் வந்து போயிருப்பாங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் 21 சேது பாரத் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சேது பாரத் திட்டம் சொல்லும்போது சேது சமுத்திர திட்டம், சேது பாரத் திட்டம் 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 22 மனித உரிமைகள் தினம் எந்த ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது? மனித உரிமைகள் தினம் 1948 டிசம்பர் 10. இதுதான் பார்த்தோன்னாங்க ஸோ முதல் கொண்டாடுறாங்க. ஸோ 1948ல இருந்து
கொண்டு வராங்க. 1945 சொல்லும்போது இது ஐநா தினம், ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு போயிருப்பாங்க. சரி, ஐக்கிய நாடுகள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா 1945 கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்தியாவில் 1950 சொல்லும்போது குடியரசு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. கொஸ்டின் நம்பர் 23, இந்தியாவில் முதல் போதல் நடைபெற்ற ஆண்டு. ஸோ பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் தான் எடுத்துட்டு போனோம். ஸோ 51, 52, 52 என்பது சரியான விடை. 51, 52 தான் ஆக்சுவலா. ஸோ ஆனால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி ஆட்சி அமைச்சது 52 தான். ஏன்னா இது டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதால எங்கிறது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ 1952 அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா, 1952 என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 24, விலைகள் உயர்ந்து விலைகள் குறைந்து. ஸோ ஒரு பக்கம் விலைன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு பக்கம் பணத்தின் மதிப்பு. விலை குறைஞ்சிச்சு அப்படின்னா பணத்தின் மதிப்பு என்ன ஆகும்? உயரும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து பணம் வந்து வாட்டமா பணம் வந்து அதிகரிச்சுட்டே போகும். ஸோ இது பேரு பண வாட்டம் என்று அழைக்கப்படுது. பண வாட்டம் என்று அழைக்கப்படுறது. இங்க விலைகள் அதிகரிச்சு பணத்தின் மதிப்பு குறைஞ்சா பண வீக்கம், பண வீக்கம் என அழைக்கப்படுகிறது. சரியா? ஸோ இங்க வந்து கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, பண வாட்டம் என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 25, பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுறதோ அவை பணமாக பயன்படுகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஆப்ஷன் சி, சார் ஜான் எக்ஸ் என்பது சரியான விடை. சார் ஜான் எக்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 26, இந்திய பொருளாதாரம் ஒரு இந்திய பொருளாதாரம்னா அது ஸோ கலப்பு பொருளாதாரம். அவங்க என்ன பயன்படுத்துறாங்கன்னா பொதுத்துறையும் ஃபாலோ பண்றாங்க, தனியார் துறையும் ஃபாலோ பண்றாங்க. ரெண்டையும் ஃபாலோ பண்றதால இது இந்தியா வந்து கலப்பு பொருளாதாரத்தை ஆதரிக்கிறது. சரியா? முதலில் இந்தியாவில் கலப்பு ஆதரித்தோம்னு சொல்லும் போது அப்போதைய பாரத பிரதமர், இந்தியாவின் முதல் பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? தனியார் பொருளாதாரம் ஃபாலோ பண்றாங்க, பொதுத்துறையும் ஃபாலோ பண்ணாங்க. ரெண்டு சேர்ந்தால் இது கலப்பு பொருளாதாரம் என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 27, தொழில்துறை சட்டம். தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. தொழில்துறை சட்டம் என்பது ஸோ ஆப்ஷன் பி 1951. இது தொழில்துறை சட்டம். இது தொழில்துறை கொள்கை தீர்மானம் அப்படின்னா 1948. தொழில்துறை கொள்கை தீர்மானம் என்பது 1948 நிறைவேற்றப்பட்டு தொழில்துறை சட்டம் 1951 இயற்றப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 28, குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 24. இது என்ன பண்ணுது? குழந்தை தொழிலாளர் தடையை வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்கிறது. கொஸ்டின் நம்பர் 25 to 29 வரைக்கும் 27 வரைக்கும் பார்த்தோன்னாக்கா அது என்ன இருப்பாங்க? கலாச்சாரம் மற்றும் சமய உரிமை பற்றி குறிப்பிடுகிறது. சமய உரிமை. ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பை டேஷ் பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார். இப்ப ஆளுநர் அறிக்கையின்படி அப்படின்னு சொல்லும்போது இப்ப மாநில அவசர பிரிவு அப்படின்னா 356 பிரிவு 356 தான் கொடுத்திருப்பாங்க. சரியா? வேற எதுவும் இங்க கிடையாது. 352, 356, 360 மூணு கான்செப்ட் பார்த்தா போதுமானது. 356 அப்படின்னு கொடுக்கும்போது மாநில அவசர நிலை, 360 நிதி அவசர நிலை, 352 தேசிய அவசர பிரகடன நிலை, 368 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் அரசியலமைப்பு கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்திய சட்ட திருத்த சட்டம் வந்து போயிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 30, பௌஜ்தாரி அதாலத். பௌஜ்தாரி அதாலத் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லும்போது இங்க பௌஜ்தாரி அந்தஸ்து அப்படின்னு கொடுக்கும்போது மாவட்ட நீதிமன்றத்தை குறிக்கிறது. மாவட்ட நீதிமன்றத்தை குறிக்கிறது. சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த 30 கொஸ்டின்ல பார்த்தோன்னா என்ன கொஸ்டின் கவர் ஆயிருந்ததுன்னா பயாலஜி கவர் ஆயிருந்தது, உங்களுக்கு ஹிஸ்டரி கவர் ஆயிருந்தது, ஸோ ஜாகிரபி கவர் ஆயிருந்தது பிளஸ் வந்து பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு பாலிட்டி கவர் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா பாலிட்டி, எக்கனாமி அண்ட் ஜாகிரபி இது 3 டாபிக்குமே கவர் பண்ணி தான் 30 கொஸ்டின் பார்த்தோம். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு 30 கொஸ்டினோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துற நம்பர் கால் பண்ணி உங்க டீடைல்ஸை கேட்டுக்கலாம், அல்லது ஸோ கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், பயணிப்பும் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.